பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணா பசங்களுக்கு பியர்ட் வளரும்னு நினைக்கிறீங்களா? எப்போ பியர்ட் வளரும்னு சொல்லட்டுமா? பியர்ட் அப்படிங்கிறது ஏஜ் ஆஃப் 15ல இருந்து ஏஜ் ஆஃப் 25க்குள்ள வளர்ந்து முடிஞ்சிடும். நீங்க இந்த ஏஜ் குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா கவலையே பட வேண்டாம், ஃப்ரீயா விடுங்க. இதுவே இந்த ஏஜை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அந்த மாதிரி பியர்ட் வளரல அப்படின்னா அது உங்களோட ஜெனட்டிக் பேட்டர்னா இருக்கலாம், இல்ல ஹேர் ஃபாலிக்கல் ஸ்ட்ராண்டோட திக்னஸ் வந்து சும்மாவே கம்மியா இருக்கலாம், உங்களோட டென்சிட்டி நேச்சுரலாவே கம்மியாவே இருக்கலாம். இதை நீங்க எந்த பியர்ட் ஆயில், கிரீம், சீரம் எதை யூஸ் பண்ணாலும் புது ஃபாலிக்கல்ஸ் உங்களால ஜெனரேட் பண்ண முடியாது. ஸோ உங்களோட 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜுக்குள்ள மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபாலிக்கல்ஸ் திக் ஆகி வெளியே வந்துடும். அதுக்கு மேல உங்களுக்கு வந்து டென்சிட்டி இல்ல, அந்த இடத்துல ஹேர் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு, பியர்ட் டிரான்ஸ்பிளான்ட். இது வந்து ஒரு பெர்மனன்டான சொல்யூஷன். ஸோ ஒன் டைம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த ஏரியால எவ்வளவு ஹேர் வேணும் இது எல்லாமே கேன் பி டன் சேஃப்லி. பியர்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறம் வளர்ற முடி பாத்தீங்கன்னா உங்களோட நேச்சுரல் ஹேர் மாதிரியே அதோடய பிளெண்ட் ஆகி அதுவும் க்ரோ ஆக ஆரம்பிச்சு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட், ரேசர் யூஸ் பண்றதுனால ஹேர் ஃபாலிக்கல் டென்சிட்டி இம்ப்ரூவ் ஆகுதா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. ரேசருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. இட் இஸ் ஜஸ்ட் a part of the growing phase. அப்புறம் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸோட ஆட்ஸை பார்த்து ஏமாந்துடாதீங்க. நீங்க எவ்வளவுதான் இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணாலும் ஹேர் வளருமா அப்படின்னா வாய்ப்பில்லை ராஜா. பார்த்து பியர்ட் வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது அலர்ஜி வந்துட போகுது. இந்த மாதிரி ஆட்ஸ் பார்த்து பியர்ட் ஆயில் வாங்கி யூஸ் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டேக் கேர்.